بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா படைத்திருக்கிற படைப்பினங்களில் மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் சிறப்பான கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவர் சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் அந்த சிறப்பிற்கு எப்போது தகுதியாக ஆகிறான். கண்ணியமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் அந்த கண்ணியத்தை எப்போது பெறுகிறான், எப்போது பெற முடியும், எப்படி பெற முடியும் என்பன போன்ற எல்லா செய்திகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவனே நமக்கு விளக்கி தெளிவுபடுத்தியிருக்கிறான். அந்த மனிதன் அந்த சிறப்பை அடைவதற்கு அல்லாஹ் சொல்கிற மிக முக்கியமான முதல் பண்பு ஈமான். அவர் இறைவனை நம்பி வாழாத மக்கள், அவன் தோற்றத்தில் மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆடு மாடு ஒட்டகங்களை விட மிக கேடான கேடு கெட்டவர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் சிறப்பை பெறுவதற்கு மனிதன் கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை வறுமையில் கண்ணியமான முறையில் சொர்க்கம் செல்வதற்கு ஈமான் மிக உயர்வான. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணமடைகின்ற போது கடுகு அளவுக்கு, இப்படி குறைச்சுறாங்க, கடுகு அளவுக்கு இறை நம்பிக்கையோடு மரணமடைந்து விட்டால் அவன் சொர்க்கம் செல்வார். அந்த இறை நம்பிக்கை எதிராக இருக்கிற இணையை போடு மரணித்து விட்டால் சொர்க்கமே செல்ல மாட்டான். அப்ப ஒரு மனிதன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பதற்கு என்ன முக்கியமாக சொன்னால் கடுகளவுக்கு இடையை பெற்றார்கள். ரெண்டையுமே கடுகு தான். இறை நம்பிக்கையும் கடுகளவுக்கு இருந்தால் சொர்க்கம் போய்விடுவான். அதற்கு நேர் மாறாக இணை வைப்பு கடுகளவு இருந்தால் சொர்க்கத்திற்கே போக மாட்டான். அப்ப கடுகு சொல்றதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பார்வையில் மிக சிறிய ஒரு பொருள் கடுகு. அப்ப கடுகளவுக்கு ஈமானோடு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஈமான் மிக முக்கியமான கடுகளவு தானே என்று நினைக்க முடியாது. கடுகளவுக்கு ஈமானை கூட பெற முடியாமல் ஏராளமாக நடத்துகிறார். அதனாலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகளாக சொன்னார்கள். அப்ப ஈமான் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான ஒன்று. உலகத்தில் வாழக்கூடியவர்கள 99% அல்லாஹ்வை நம்பியவர்கள் தான் உலகம் முழுக்க. அப்ப அல்லாஹ்வை நம்பியவர்கள் தான் உலகத்தில் வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய இந்த மக்களில் 90% நாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது நரகத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்கள்
சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்கு மாறாக நரகத்திற்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நாம் பார்க்கிறோம். அப்ப அப்படியானால் கடுகளவு ஈமானை எப்படி பெறுவது? அல்லாஹ் யாரை இந்த உலகம் முடிகிற காலங்களிலே மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும் தலைவராகவும் சிறந்தவராக ஆக்கினாரோ அவர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாகிய நபித்துவம் இறைவனுடைய தூதர் நிலையை பெறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன தெரிகிறது. அப்ப 40 வயது வரை அந்த மக்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்று தெரியவில்லை. அப்ப இறை நம்பிக்கை என்னவென்று தெரியாமலே உலகத்தில் பெருவாரியான மக்கள் வாழார்கள் பார்க்கிறோம். மக்கா ஒரு புனிதக்கூடிய அன்றும் இன்றும். ஆனால் இடைக்காலத்தில் இந்த புனிதமிக்க அந்த நகரத்தை புனிதமிக்க அந்த பகுதியை களங்கமிக்கதாக ஆட்சி மக்கள் ஒவ்வொரு நாள் வச்சிருக்கிறான். அப்ப இந்த உலகத்திலேயே ஒரு ரக்காத் தொழுதால் பல்லாயிரக்கணக்கான ரக்காத்துக்கு ஈடான அந்த மக்கா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த காலத்தில் எப்படி இருந்தது? அந்த காபத்துல்லாஹ் உள்ளே வெளியேயும் அல்லாஹ்வுக்கு இடையான பலரை ஏற்படுத்தி வைத்து இடை வைக்கின்ற பாவத்தை செய்வதாக இருந்தார்கள். அப்ப அந்த காலத்தில் மக்காவில் தொழுதும் வணங்கி வந்தவர்கள் நரகத்திற்குரியவர்கள். காபத்துல்லா என்ற புனித நகரில் புனித பள்ளி வாசலிலே சென்று வணக்கம் செய்த பலர் அல்லாஹ்வுடைய தூதரின் தகப்பனார் உட்பட நரகத்திற்குரியவர்களாக மரணமடைகிறார்கள். நாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்ட கேள்வி என்ன? ஐன நபியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தகப்பனார் எங்கே இருக்கிறார்? அவ புனிதமான நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்விதான் என் தகப்பனார் எங்கே இருக்கிறார்? ஏன் கேட்டார்? அவர் இறை நம்பிக்கையை ஈமானை புரிந்து கொண்டார். அந்த புரிந்து கொண்ட ஈமானை வாழ்க்கையை தக்க வைத்து அதற்கு நடந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்னுடைய தகப்பனார் எப்படி வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் செல்வார் என்பது தெரியவில்லை என்பதால் எந்த காலத்தில் நடத்துகிறார். என் தகப்பனார் எங்க? அபூக்கு சொன்னார். ஒரு தகப்பனார் நரகத்துக்கு செல்வார். இப்படிதான் சொல்றாரு. கண்மூடியாக சொல்ல முடியாது. இறை செய்தியோடு தொடர்போடு இருந்ததான் சொன்னார். அவர் செய்தி கேட்டவர் வர்க்கத்தோடு போனார். என்னதான் இருந்தால் தகப்பனுக்கு மகன் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருந்தால் தகப்பனாருக்கு நரகம் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் வேலையோடு சென்று அவரை அழைத்து சொல்ல சொல்றாங்க. அபூக்க வாலி ஃபின்னார். ஒரே தகப்பனார் மட்டுமல்ல, 70 தகப்பன் நரகத்தில் தான் இருப்பாங்க. அவர் புரிதலான மக்காவிலே பிறந்து வளர்ந்த அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார். சொன்ன என்ன காரணம்? அவரது ஈமான் இருக்கவில்லை, இறை நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் பேர் அப்துல்லா, ஆமினா இப்படிப்பட்ட பெயர்கள் அதை வைத்து விட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அடியார் என்ற பெயர் பெற்ற ஒருவர் அவர் நரகத்திற்கு நபியுடைய இறை தூதருடைய சொர்க்கத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டுமானால் அவர்கள் வழிதான் சொர்க்கம் என்ற தௌரிக்க அவருடைய தந்தை நரகத்திற்கு செல்கிறார். அப்படின்னு கடுகு அளவுக்கு கூட ஈமான் இல்லை. அப்ப கடுகு அளவுக்கு கூட ஈமா இல்லாத காரணத்தினால் தான் நரகம் என்று சொல்றாங்க. அப்படியானால் ஈமா என்பது விலை வைக்க முடியாத உயர்ந்த ஒரு பொருள். அப்ப அந்த ஈமானை பெறுவதும் பெற்ற ஈமானை தக்க வைத்துக் கொள்வதும் மிக முக்கியமான உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நோக்கங்களை பலவாறாக அமைத்து வைத்து திட்டமிட்டு செயல்படுவோம். இன்றைக்கு, நாளைக்கு, அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் என்று பல வருடங்களுக்கு திட்டமிட்டு நாம் வாழ்க்கை தொடர்கிறோம். அப்படி திட்டமிடுகிறதா அதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அறிவையும் அதற்கு தகுதியான மக்கள் பெறவும் செய்கிறோம். இது உலகத்தில் பாகம். ஏன்? நாம் கொண்டிருக்கிற அந்த தொழில், நாம் செய்கிற வேலை, அந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும். அதன் மூலமாக நாம் நிறைக்கின்ற காரியங்களை நடத்தி கொள்வதற்காக இப்படிலாம் செய்யறோம். இதுதான் ஏன். அப்ப அதே போல இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதும், தெரிந்து கொண்டதை ஏற்றுக்கொள்வதும், ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையை தக்க வைத்து பாதுகாத்து பலப்படுத்தி அதன் மூலமாக சொர்க்கம் செய்வதற்கான வழிகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால முஸ்லீமாக வாழ்கின்ற நம்மை போன்ற ஒவ்வொருவரும் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் சிந்தனை, முயற்சி.
போராட்டம். இது இல்லாத ஒரு முஸ்லிம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் செல்லுகின்ற கவனமாகத்தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்ற குர்ஆனை படிச்சுப்பார். குர்ஆனை படிக்காம நான் சொர்க்கம் போயிடும் நினைச்சு வச்சுக்க நிச்சயமா போக முடியாது. ஏனென்றால் குர்ஆன் மாதிரி இந்த வேதத்தை படிக்காதான் அப்படிங்கிற சமம். அல்லாஹ்வுடைய தூதர் தந்தை ஏன் நரகம் போகிறார்? அவன் போருக்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் இறக்கிய வேதமாகிய தௌராத் இன்ஜீல் போன்ற வேதங்கள் இருந்ததை அவர் படிக்கவில்லை. படிக்காத என்ன ஏற்பட்டது? இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று தெரிய முடியாமல் போயிடுச்சு. அப்ப இறை நம்பிக்கை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு வேதம் தான் முக்கியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்ப அந்த வேதத்தின் மூலமாக இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதையும் அந்த வேதத்தை படித்துக் கொடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விஷயங்களையும் தெரிந்து வாழ வேண்டும். அவன் முஸ்லிம்கிட்ட முயற்சிக்கணும். எப்படி உலகத்துல பல்வேறு விஷயங்கள் நாம் முயற்சிக்கிறோமோ அது போன்ற முயற்சி. அப்ப எந்த அளவுக்கு ஈமானிய முயற்சியில் நாம் அதிகாரியில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில பல்வேறு மிக உயர்ந்த அந்தஸ்து. வானத்தில் பூமி கிடையாது எவ்வளவு தூரம் இருக்குது. அது போல சொர்க்கத்திலே பல பால்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப ஈமானுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற முயற்சிக்கு அல்லாஹ்விடத்தில் அதற்கு தகுந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார். அப்ப ஈமானுக்கு அடுத்தபடி அல்ல சொல்லுவார், இன்னல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பி வாழ்கிற மக்கள், வல்லதீன ஹாஜரு, அந்த ஈமான் கொண்ட பின்னர் அவர் அல்லாஹ்வுக்காக தவிர்க்க வேண்டியவற்றை விட வேண்டியவற்றை விட்டு வாழக்கூடியவர்கள். ஈமானுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு ஒரு முஸ்லிம் மூமின் என்று முடிவு செய்வதற்கு ஈமான் கொண்டான். ஈமான் கொண்ட பின்னர் தொழுகை வச்சுக்க இவன் முஸ்லிமே இல்லை, என் ஆய்வு தொழிலை இப்படி அவர் சொல்லுவோம். இது உண்மை என்றாலும் அந்த ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ஆரம்பக்கால் சொன்னது தொழுகை இல்லை. நீ குர்ஆன் படிச்சு பாருங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்பதெல்லாம் கொஞ்சம் அல்லாஹ் சொல்றான். மிக விவரமா சொல்லல. அதெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனா ஏராளமான விஷயங்களை திருமறை குர்ஆன் திரும்ப திரும்ப கூறுகிறது. அப்ப ஈமானுக்கு அடுத்தது அல்ல சொல்றது எதை யாரை விட வேண்டுமோ வெறுக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் விட்டு விடுவார்கள். அதனாலதான் மக்காவில் இந்த 13 வருடங்கள் தொழுகை கடமையாக்கப்படவில்லை, நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஜக்காத், ஹஜ் போன்ற பெரும் வழக்கங்கள் கடமையாக்கப்படவில்லை. இஸ்லாத்தில் எது முக்கியம் நினைக்கிறோமோ எது அவசியம் கருதுகிறோமோ அவைகளெல்லாம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலத்தில் கடமையாக ஆக்கப்படவில்லை. தொழுகை மட்டும் மக்காவுடைய கடைசி காலத்தில் கடமையாக்கப்பட்டாலும் மதீனாவில் வந்துதான் கடமையாக அதை அவர் செயல்படுத்தினார்கள். அப்ப இதற்கு முன்னால அவர்கள் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்று அல்லாஹ் சொல்லி ஈமானுக்கு அடுத்தபடியாக அவர்கள் அல்லாஹ் எதை சொன்னாலும் இதை விட வேண்டும் என்று எச்சரித்தாலும் கட்டளையிட்டால் அவர்கள் எல்லாம் தவிர்த்து நடந்து கொள்வார்கள். அப்ப ஹிஜ்ரத் இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒன்று. ஹிஜ்ரத்துக்கு என்ன கூலி? ஹிஜ்ரத் செய்துவிட்டால் அதற்கு முன்னர் அவர் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படுகிறார். அவன் மனைவிட்டு ஹிஜ்ரத் செய்து மனைவி விட்டால் சொர்க்கம் கிடைத்து விட்டார்கள். அவன் ஈமானுக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு செய்வது ஹிஜ்ரத். அப்ப ஹிஜ்ரத் என்பதற்கு அந்த காலத்தில் என்ன பொருள் இருந்தது? அந்த காலத்திற்கு போது இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. முதல் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து மதீனாவுக்கு சென்று பின்னர் 8 ஆண்டுகள் வரை ஹிஜ்ரத் என்பதற்கு என்ன கடமை, என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹ்வை இறைவனை அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வழிகாட்டியாக நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள் மக்காவே இருக்கக்கூடாது, பிறந்த ஊரில் வாழக்கூடாது, அந்த ஊரை விட்டே வெளியாக இருந்து ஆரம்பித்தார்கள். இதற்கு ஆரம்ப காலம் என்ன? யாரெல்லாம் அல்லாஹ் ரப்பாவும் முஹம்மதை நபியாகவும் இஸ்லாத்தை மார்க்கம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டும். அப்படி வெளியேற எல்லா வசதியும் இருந்து வெளியேறாமல் இருந்தால் நரகத்துக்குரிய சொன்னாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல ஈமான் கொண்ட பின்னர் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்து அங்கேயே மறைந்து விட்டால் அவர்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்கள்.
பொருள் ஆரம்பித்து தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஹிஜ்ரத் என்பது அந்த நாடு விட்டு நாடு போல ஹிஜ்ரத் சென்று விட்டாலும் உலகம் முழுகின்ற காலவரைக்கு வாழ்கின்ற முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவர்கள் இருக்க வேண்டிய ஹிஜ்ரத் என்ன? அல் முஹாஜிரும் வல் ஹஜ்ரமான அல்லாஹ். உலகத்துல கடைசி காலத்தில் மூமியாக முஹாஜிரா, நாம் எல்லாம் மூமியா இருக்கிறோம், முஹாஜிரா இருக்கணும். நாம ஹிஜ்ரத் என்னடே தெரியாது. அந்த ஹிஜ்ரத் வாழ்க்கையை நாம் செய்வதில்லை. ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான அம்சம். அவர் ரசூல் சொன்னார், அல் முஹாஜிர் வல் ஹஜ்ரமான அல்லாஹ். அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது தடுத்திருக்கிற அதையெல்லாம் நிறுத்த வேண்டும். அப்ப நம்ம உலகத்தில் வாழும்போது நம்ம கட்டாய கடமை என்னன்னா, எதை நிற்கணும், யாரை நிற்கணும். இது ரெண்டு முக்கியமான, எதை யாரை வெறுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்றாரு. இஸ்லாம் ஈமானுடைய கட்டங்கள் இது முக்கியமான. அப்ப இரண்டாவது கட்டமாக அல்ல என்ன சொல்றான். அதனாலதான் மூமின்களுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தான். மூமின்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அல்லாஹ் யார் சொல்றான்? சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுடைய விஷயம் சென்றார்களே, அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல இவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள் என்று அழைச்சார். வேற யாருக்கு பிறகு வாழக்கூடிய யாரா இருந்தாலும் மூமின்களாக இருப்பதாக இருந்தால் அவர்கள் இவரை பின்பற்றி உலகத்தில் வாழ வேண்டும். வாழ்ந்தவர்களுக்கு மறுமையில் தான் அல்லாஹ் மூமினா இல்லை என்று தீர்வு செய்வார். அப்ப எப்படிதான் வாழ்ந்துக்கிறாங்க? பல சந்தர்ப்பம் கேட்டுக்கிறோம். கேட்கின்ற நாம இந்த வாய்ப்பை பெறுகின்ற நாம் வெள்ளிக்கிழமை கூடுறோம். இன்னும் வேற சந்தர்ப்பங்கள்ல இந்த வாழ்க்கையை தெரிந்துட்டா கூடுகிறோம். நமக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை. அல்லாஹ் சொன்னான், நீங்க உங்களுக்கு முன்னால அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சமுதாயம் யூதர்கள் இருந்தவர்கள், மிகப்பெரிய சமுதாயம். அவங்களை போல ஆகினார்கள். என்ன அவங்க காலால் கேட்பது, கேட்டுவிட்டு அதை அலட்சியப்படுத்துகிற பழக்கம் அதிகம். வேத காலத்துல காதால பல்வேறு செய்திகளை கேட்டுவிட்டு அதை அலட்சியப்படுத்தியிருப்பார்கள். அவங்களை போல ஆகினாருங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க, எப்படி கட்டாயம் வேற தொழிலை தொழுகாட்டா கூட வெள்ளிக்கிழமையா தொழுவோம் என்று வரக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. வீட்டுல மனைவிட மார்க்கவே தெரியாத வெள்ளிக்கிழமையாவது சொல்லுவாங்க. அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முக்கியத்துவத்தை நேற்று வைத்தது உண்மையில முக்கியம் கூட. அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு பாக்கியம். எதனால முக்கியம்? வெள்ளிக்கிழமை ஏன் கூடுறோம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் யோசிச்சு பார்த்தா மார்க்கத்துக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சாதாரண நாட்கள் வெள்ளிக்கிழமை அல்லா நாட்கள்ல 4 ரக்காத்துல தொழுகை 2 ரக்காத்தை நடிக்கிறாங்க. சிறப்பான என்ன செய்யணும்? கூட நடக்கணும். அப்ப அப்படி இல்லாம 4 2ஆக ஆக்கப்படுகிறது. அப்படியான எண்ணிக்கை என்ன சிறப்பு என்றால், அன்றைக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை ஏன் நின்று கொண்டு சில செய்திகள் சொல்றாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள்ல குர்ஆனை மிக அதிகமாக ஆர்வத்தோடு படித்த ஒருவர். இந்த சொன்னாங்க, நான் திருமறை குர்ஆன் எங்கேயாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று வருமானா, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டால் எங்களுடைய காதுகளை தீட்டு தயாராக வைத்துக் கொள்வோம். நம்ம ஈமான் கொண்டவர்களே என்னை எங்க குர்ஆன்ல வருது பார்க்கணும். எதுக்கு அந்த ஈமான் கொண்டவர்களை என்று அல்லாஹ் அழைத்திருந்தால் அந்த இறைவனை நம்பி வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவையான கட்டளைகள் வரும் அல்லது விளக்கங்கள் வரும். ஏவல் விளக்கங்களை கூறுவதற்காக ஈமான் கொண்டவர்கள் என்று அழைத்து அல்லாஹ் சில ஏவல்களை சில கட்டளை சொல்வான், சில விளக்கங்களை சொல்வான். அதை கேட்டு நாங்கள் பிரிந்து நடந்து கொள்வதற்காக மிக கவனமாக கேட்போம். அதனாலதான் அந்த சமுதாயத்தில் சுப்ஹானல்லாஹ் வரலாறு படிக்கும் போது இன்னைக்கும் சஹாபாக்கள் படிச்ச கொஞ்சம் கவனமாக படிச்சா உங்களுக்கு தோணுது, எனக்கு தோணும், எப்படி இவங்க வாழ்ந்தாங்க, இதெல்லாம் மனிதர்களா, இதெல்லாம் எப்படி அவர் செயல்பட முடிந்தது ஆச்சரியப்படுகின்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். என்ன காரணம்? அந்த ஈமான் என்றால் என்ன, அந்த ஈமானுக்கு அடுத்தவர்களாக இருக்க வேண்டிய நிலைகள் என்ன என்பதை குர்ஆன் இறங்கிய காலத்தில் படித்தவர்கள், யாருக்கு இறங்கியதோ அந்த புரிதலை பார்த்து படித்தவர்கள், அவர்களுக்கு வெளியே பாக்கியத்தான். குர்ஆன்
குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த குர்ஆனை சொல்லக்கூடிய பலனை பார்த்தால் இவெல்லாம் மனிதனை சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். குர்ஆனை சொல்றான், ஹதீஸ் சொல்றான், ஆனா முடிஞ்சு போறவன் இவன் மனுஷனா, இவன் சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு சொல்லக்கூடிய பலனை பார்க்கிறோம். ஆனால் திருமலை குர்ஆன் யாருக்கு இறங்கியதோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரசன், ஆண்டி, பணக்காரன், ஏழை, அறிவாளி, அறிவுற்றவர் யார் வாழ்ந்தாலும் முன்வாரிக்கிறது. ஏன் அவன் சொன்னது செய்து காட்டான். அப்படிப்பட்ட பாக்கியமிக்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர் கூடியதையும் கேட்டு பார்த்து வாழ்ந்த அந்த மக்கள் அவருடைய ஈமான் உறுதியான இறைவனாக இருந்தது. அப்ப அவர்கள் வரலாற்றில் முதல்ல ஹிஜ்ரத் செய்தவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய புறப்படுகிறார்கள். ஹிஜ்ரத்துனா என்னன்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு என்ன சொல்றாங்க? நாடு வேண்டாம், என் தொழில் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஒன்று வேண்டாம், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையோடு நான் இங்கு போக போகிறேன் என்று போவதற்கு கூட துணிந்து போக முடியல, பகிரங்கமா போக முடியல, பயந்து பயந்து தெரியாம போனாங்க. அப்ப அன்றைக்கு அபூ ஸலமா அவர்களும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் 3 பேரும் புறப்பட்டு போறாங்க. அவருடைய சுற்றுச்சாலாம் அது இல்லை, அதை 3 போறாங்க. போய் இந்த செய்தி தெரிந்த உடனே அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய மனைவி ஓடி வருகிறார்கள். அவருடைய மனைவி சொந்தக்காரர் ஓடி சொல்றாங்க, அபூ ஸலமாவே அது எவ்வளவு கஷ்டமான காலம், நீ வேணுமானா போ, என்ன தடுக்க முடியாது. ஆனா உன் புள்ள இருக்கிறான அவன் எங்க குடும்பத்தை சார்ந்தவன் பாருங்க, பெற்றவரை விட்டுட்டு அந்த பிள்ளை பேசுவான். அந்த பிள்ளை எங்க குடும்பத்தை சார்ந்தவன் அதை சொல்ல முடியாது என்று பிள்ளையை தன்னுடைய கண் முன்னே வச்சிருக்கிறார்கள். அப்ப திட்டம் வச்சிருக்கான். அப்படி செய்த உடனே ஓடி அவங்க பெண்மணி வந்து நீ போ, ஆனா எங்க ஒரு கும்பிட விட மாட்டேன், அவன் மனைவி பிடித்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குற ஒரு மனிதன் வெளிநாட்டில் போனவங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு போன வச்சுக்க நிறைய விஷயம் தேட மாட்டாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, ஏன் வந்தியா ஒழுங்கு படிக்க ஏதாவது மாட்டின போலீஸ் கேஸ் போக முடியாது. அப்போ அதுக்காக ஊரில் நிறைய விஷயத்தில் வெளிநாட்டுக்காரங்க லீவில் போனவங்க தேட மாட்டாங்க. கேள்வி தமாசை கேட்பாங்கன்னா அப்பமா தோசையாடும், தோசைடா வந்துட்டு போன அர்த்தமா, அப்பமா ஒரே பக்கம் போக முடியாது. அப்பமா இல்லை எதோட செய்துக்க, தோசையா இருந்தால் இது விடாது, இப்படிலாம் தமாசை வேலை சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வந்தவன் அப்போ ஒரு மாதிரி இந்த தௌஹீதா இருந்தாலும் சரிதான், நமக்கு அப்போ திரும்பி போகணும், அதுக்குள்ள அது தயாராகும். அப்போ பொருளாதார தடை நாட்டு பார்க்கலாம், அது தடையை காரணமாக 12 ஒப்பந்தங்களும் விட்டுறான். அப்போ குழந்தையையும் மனைவியும் சென்று விட்டால் கொஞ்சம் யோசிக்க, நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளையை எடுத்து போனான்னு சொன்னா எங்கேயாவது போகுமா? நான் வாழ்ந்த அவங்களோடு வாழ்வேன், செத்து அவரோட சாவேன், இப்படிதான் நினைப்போம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்தை புரிந்து கொண்ட அந்த உள்ளங்கள் எப்படி இருப்பார்கள். அவர் போல அவசரம் மகனும் மனைவியும் கல்விகளை பிரிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கொண்ட அந்த பயணத்தை தர ஏன் ஹிஜ்ரத்தில் வசதி இருந்து அவர் செய்யாட்டாலும் அவங்க நகப்படிச்சு ஈமாவுடைய வாழ்க்கையில சொர்க்கமா நரகமா, இதுதான் அவருக்கு பிரத்யேகமாக முக்கியமாக இருந்தது. அவங்க போயிட்டான், போய் சேர்ந்துட்டான். இப்ப நம்ம என்ன செய்வோம்டா, ஒரு சின்ன ஒரு முயற்சி இருப்போம், அந்த முயற்சியில நமக்கு வெற்றி கிடைக்கலன்னா ஒரு திருப்தி, நம்ம செய்த முயற்சி அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு என்று அதை கைவிட்டுருவோம். ஆனா மனைவி சுபஹானல்லாஹ் கணவன் போன பிறகு அதே இடத்தில் கொண்டு ஒவ்வொரு நாள் அழுது கொண்டே இருக்கிறார். இவர் அழுவதை பார்த்து விட்டு மற்றொரு முடிவு செய்கிறார்கள், இவர் திருந்த மாட்டான், அவர் திருந்த மாட்டான், அவன் கொள்கை அந்த சரியான கொள்கையா என்று அவர்கள் அவளை எங்கு விடுத்து அங்க விட்டு விட்டான். அப்ப அந்த காலத்துல அந்த கற்காலத்துல ஒரு மனிதன் பயணம் செய்வது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அநியாயாக்கிறார்கள், தலைவிரித்து ஆடிய காலம். அந்த பெண்ணுக்கு இருந்த கவலை தன்னுடைய கணவர் எந்த நோக்கத்துக்காக அதே நோக்கத்துக்கு நானும் செல்ல வேண்டும் என்ற இந்த உறுதியம் இருந்துச்சு. அதனால அவன் போய் நின்றதால இஸ்லாத்தின் முக்கியம் அல்லாஹ் சொன்னா செய்வேன் என்று எந்த ஒரு ஆணும் பெண்ணும் உறுதியான உடன்படிக்கை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு தான் நேற்று தான் இப்போதுதான் எடுத்துக்கொண்டால் அதற்கு தீர்வு என்ன? நாமை தத்தகுல்லாஹ யஜ்அல் ஃபுர்கான், அல்லாஹ் பயிற்சி இருந்தா அல்லாஹ் வழி காட்டுவான். அப்ப அவங்க சொல்றாங்க, சொல்றாங்க
என்னை உஸ்மான் மதுவும் இருக்கார் ஒருத்தர் அவன் சிறப்பு பண்ணிட்டார். அப்படி சார் பண்ண ஒட்டத்தை கொண்டு வந்து இந்த ஒட்டத்தை ஏன் கேட்கிறாங்க. எங்க போன் கேட்டாலும் சரி சொன்னாங்க ஏற்றார். அவங்க சொல்றாங்க, இந்த அறியாமை காலத்தில் இவரை போல் ஒரு நல்லவரை நான் பார்த்ததில்லை. விபச்சாரம் போல கொள்ள அசமா இருந்த காலத்துல என்னை ஒட்டத்தை ஏற்றி கொண்டு நான் எங்கு போக வேண்டும் அங்கு வரைக்கும் கொண்டு விட்டார். அப்ப ஈமான் இஜத் அப்படி இருந்ததுனால அவங்க வாழ்க்கை நிம்மதி, இதை பத்தி கவனம் இல்லை. அவ ஈமானுக்கு அடுத்த இருக்கிற வேண்டிய வாழ்க்கை என்ன இஜரத். அவ இன்றைக்கு அவன் இஜரத் என்ன, எதை விட வேண்டும் எதை விடக்கூடாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எதை பேச எதை பேசக்கூடாது. இஸ்லாம் மிக முக்கியமாக எல்லாவற்றுக்கும் மார்க்கம் இருக்கிறார். அவ இந்த அடிப்படையில் வாழ்ந்து அடுத்து மூணாவது ஜாஹும் ஈமான், ஈமானுக்கு பிறகு இஜரத் அல்லாஹ் அழைச்சலை விடுவது, மூன்றாவது ஜிஹாத் போராட்ட வாழ்க்கை. அப்ப மூமியை பொறுத்தவரைக்கும் மூணு இடைஞ்சல். ஈமான் கொண்டமா அடுத்து எதை செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டு அதற்காக சில முயற்சி. போராட்டங்கள் பல காலங்கள் பல மாதிரி வாழ்த்து போராட்ட பாடம் இருக்கும், தன்னோடு போராட்டம். என்ன தகப்பட்டு எப்படி வாழ்றது, மனைவி எப்படி கணவன் எப்படி இருக்கிறது, இப்படி இதை வாழ முடியுமா என்று இப்படிப்பட்ட போராட்டம் அப்படிலாம் போராடி அல்லாஹ் சொல்ல செய்வது. அப்ப ஈமான் இறை நம்பிக்கை இதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுவதை விடுவது, அதற்காக போராட்டம். இந்த மூன்றில் தான் உலாய்க்கு இருத்தூர ரஹ்மத்தல்லாஹ். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அல்லாஹ் கஃபூர் ரஹீம். அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடியவன், எதுவா இருந்தாலும் மன்னிக்கிற ஆற்றலுக்குரியவன், அவர்கள் எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வுக்காக நாம் நம்பி அல்லாஹ்வுக்காக இறை செய்து அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் போராட்டத்தை செய்துவிட்டோமானால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அப்ப ஒரு மனிதன் ஈமானுடைய வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் முதல் காரியம் மன்னிப்பு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி மன்னிப்பு கிடைத்து விட்டால் அடுத்த அல்லாஹ்வுடைய அருள். அப்ப மன்னிப்பும் அருள் கிடைத்தால் சந்தேகம் இல்லாமல் சொர்க்கம். ஆகவே மூமின்களாக நாம் அல்லாஹ்வின் வாழ்க்கையை நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் சிந்தனை முயற்சி இரண்டை இணைத்து வைத்தார்கள். பெரிய சின்ன சிறியா யாருமே இல்லை. நாம் கடுமையா சிந்திக்கிற போராடும் அவங்க துறையில எதிலையும் மிகப்பெரிய முயற்சி செய்து ஒரு கேமரா அதை பத்தியே பேசலாம்னு பாக்குறேன். அதை பற்றியே முயற்சி எப்படி எடுக்கலாம், எப்படி கொண்டு வரலாம் என்று அந்த முயற்சி குர்ஆன் படிக்கணுமா அந்த முயற்சி இல்லை. அப்ப உலகத்துல எப்படியோ பல்வேறு முயற்சிகளை ஈடுபடக்கூடியவங்க, ஆனால் இப்படிப்பட்ட முயற்சி. ஆனா குர்ஆன் சொல்ற லேசி படிங்க லேசி படிங்க எல்லாம் சொல்லிட்டு. அப்ப அதை விட பாரமான கஷ்டமான பல்வேறு பணிகளை பல்வேறு பிரச்சனை நாம் முன்னோக்கிறோம். ஆனால் இந்த ஈமானுடைய வாழ்க்கையில முக்கியமாக ஒரு முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் எதை விட வேண்டும், யாரோடு பேச வேண்டும், யாரோடு பேசக்கூடாது, யாரை வெறுக்க வேண்டும், யாரை பிரியப்பட வேண்டும் என்று தெரிந்து கொள்வேன். தெரிந்து கொண்ட பிறகு அதை செயல்படுத்துவதற்காக ஒரு சின்ன போராட்டம், மனப்போராட்டம், அந்த போராட்டம் செய்வேன் என்ற இந்த முடிவுக்கு வந்துட்டா நாம் அல்லாஹ்வுடைய அன்பு எதிர்பார்ப்பு தகுதி ஆயிடும். அப்படி ஆயிட்டா நம்ம வாழ்க்கைப்படுற தவறுகளை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறான், கிருபை செய்கிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைந்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் எது உயர்வாக சொன்னார்களோ, விலை மதிக்க முடியாத சொன்னார்களோ, அந்த ஈமானை தக்க வைத்து பாதுகாத்து அதற்காக போராட்டங்களை மேற்கொண்டு மூமினாக வாழ்ந்து மூமினாக வாழ்ந்து உயர்ந்த சொர்க்கத்தை பெறுகின்ற நன்மக்களாக எல்லாமே ஆச்சரியமாக பாரத் வழக்கும் بالقرآن العظيم ونفعني إياكم بالآيات. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறை நம்பிக்கை அதான் சொர்க்கத்துக்கு போகும். இன்றைக்கு நாம் எல்லாரும் உலகத்தில் வாழ்க்கை எல்லா மனுஷரும் ஒரு பீழ் வரும்போது ஒரு பருவம் வரும்போது நிற்க திருமணம் செய்யணும். திருமணம் செய்த பிறகு குழந்தை விட்டு வேணும். இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் நம்ம எல்லாம் பார்த்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரக நெருப்பி விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம மட்டும் சொர்க்கம் கொடுக்கின்ற நம்முடைய மறை மக்களும் சொர்க்கம் போக வேண்டும். அப்ப மறை மக்களுக்காக வாழ்கின்ற நாம ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்த்து நம்முடைய மனைவி சொர்க்கத்துக்கு வாழ்க்கை வாழ்றாளா, நம்ம பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு வாழ்க்கை வாழ்றாங்களா, அதற்கான இறை நம்பிக்கையும் அதற்கான தியாகம் இருக்கின்றனவா என்று யோசிச்சுப்பாங்க. நான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால 73வது வருஷம் 1973 ஓதி முடிச்சு மறுமாசமே
அதை போதிக்கிற ஒரு ஆசிரியராக எனக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களின் வரைக்கும் இதை சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனால் சமீப காலத்தில் என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு கவலை ஒன்று சொல்றேன். நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. நாம உண்மையில் வெளிநாட்டு வாழ்க்கை மக்கள் எவ்வளவு பெரிய கஷ்டப்படுறோம் பார்க்கணும். இயந்திர வாழ்க்கை எல்லாத்தையும் வெறுத்து வந்துருக்கோம். நம்ம ஒரு சிரிச்சிருக்கோம். எதுக்காக பிள்ளைகளை மனைவிகளை வாழ வைக்கிறாங்க. அப்படி வந்திருக்கிற நாம கொஞ்சம் திணிப்பாருங்க. நம்ம பிள்ளைகள் மனைவிகள் பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் இன்றைக்கு அவள் படிக்கிற படிப்பு 1ஆம் வகுப்புல இருந்து அவன் பாடம் முடிக்கிற வரைக்கும் நான் எல்லாரும் சொல்லிட்டு இதை கொஞ்சம் மனசில் பழக்கம் இருக்கிறேன். 1ஆம் வகுப்புல இருந்து நீங்க பல்வேறு துறைகள் படிக்க வைக்கிறதுக்கான பல முயற்சி இருக்கிறீங்க. இவங்களை பார்த்தா ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு கொடுத்த பிறகு 11ஆம் வருஷம் குறைஞ்சபட்சம் மனைவிக்கு அனுப்பணும். என்ன பிள்ளைங்க படிக்க ஊருக்கு போனா தான் கொஞ்சம் நல்லா படிக்க முடியும். அதை அனுப்பிட்டேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு நேற்று பார்க்கணும். நேற்று கூட சார் விசாரணை சொல்றாங்க இந்த மாதிரி பிள்ளை அனுப்பிட்டு எதுக்காக பிள்ளை படிக்கணுமே நல்ல இடத்துல. ஆனால் ஒரு டாக்டர் கோர்ஸ் கிட்டத்தட்ட 17 வருஷம் அதுக்கான செலவு பண்ண சுகாதாரம் அந்த காலத்தில் பரவாயில்ல. எல்கேஜி படிக்கிறதுக்கு 5000 கிட்ட 10,000 கிட்ட பெருமையாக என்னுடைய எல்கேஜியில் படிக்க வைக்கிறது 5000 கொடுத்துருக்குறேன் 10,000 கொடுத்துருக்குறேன். டாக்டருக்கு 10 லட்சம் கொடுத்துருக்க 15 லட்சம் கொடுத்துருக்கேன். கொடுங்க வேண்டாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசிக்க நீங்கள் டாக்டர் படிக்க வச்சிருக்கீங்க. உண்மையிலே ஈமான் என்ற வாழ்க்கையை தெரியாம வாழ்ந்தா நாளைக்கு மறுமையில் யாரெல்லாம் என்னை பெற்றெடுத்த தாய்கள் டாக்டர் ஆகினாங்க அவளை சொர்க்கத்துக்கு கூட சொல்லுவாங்களா? பாவிகள் அக்கிரமக்காரர்கள் இவரை யாரெல்லாம் சமைத்து நாசமாக்கியிருப்பார்கள். இவர்களுக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இடையில பல்மழை அல்லா இவர் நரகத்தில் தள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த பிள்ளைகளை 17 வருஷம் படிக்க வச்சோமோ அதற்கு முழு வாழ்க்கையை தியாகம் செய்தோமோ அந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் நமக்கு சாதமாக இருக்க மாட்டார்கள். ஏன் ஈமான் படிச்சிருக்கார்கள். நீ தெரியுமா உங்களுக்கு செய்யணும் கொஞ்சம் சிந்திங்க. நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால அந்த அந்த மைதானத்தில் கொண்டு சொல்கிற வார்த்தை எங்களுடைய பெற்றோரையும் ஆண்டு முதியோர்களையும் இந்த நாட்டை வழங்கி வழிபட்டு நாங்கள் வழிபடுவதோ ஈமானுக்கு இவ்வளவு கஷ்டம். சாதாரண காதல் ஒவ்வொரு நாளுடைய பிள்ளைகள் காதிராய் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய பாடம் ஆரம்பமே கூறில் ஆரம்பிக்கிறது. இதனை கவலைப்பட வேண்டியது 3 வாரம் சும்மா சொல்றேன்னா அவருடைய உள்ளத்துல சீல் ஈமானை சீல் எத்தனை வாரம் பிள்ளை சும்மா இல்லை. சும்மா சொல்ல வேண்டும் என்று அக்கறைப்படுகிற பிள்ளைகள் கூட நம்முடைய நாட்டின் படிப்பு அவர்களை சும்மா சொல்ல முடியல. கவலைப்பட்டீங்களா? நம்ம கவலைப்பட்டோமா? என் பிள்ளை சும்மா போதே பரவாயில்லை. அப்ப ஈமானை வாழ்க்கைக்கு முக்கியத்துவப்படுத்த நம்மளுடைய என்ன இல்லை பொருளாதாரம் இல்லையா? ஏகப்பட்ட பொருளாதாரம் இந்த முஸ்லீம் அல்லாஹ் பல வகையை செழிப்பு கொண்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இருக்கிற நாம் இன்னைக்கு எப்படி வாழுகிறோம்? ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தா போதும். நாளைக்கு யோசிக்க அல்லா பாதுகாக்கணும். நல்லா சொர்க்கவாசி நரகம் சொல்லும் போது நரகத்துக்கு சங்கரித்த மகளோ கணவனோ மறைவு போயிட்டா அந்த நரகத்துக்கு நடக்கும் போது சொர்க்கவாசி நரகம் காட்சியில் ஏற்படுத்தலாம். அப்ப சொர்க்கத்துக்கு போறவங்க பார்த்து நரகவாசிகள் என்னுடைய தந்தையே என்னுடைய மனைவியே என்னுடைய கணவனே என்னுடைய அண்ணனே தம்பியை அழைத்து என்ன கேட்பா தெரியுமா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க. அல்ல ஏதாவது அல்லா பண்ணிருக்கிறானே அதை குடும்பம் கேட்டான். அபிது அலைநாள் மாய உண்மை அல்லதுல்லா காரு இன்னல்லா அல்லாஹ் அல்லாஹ் காதிரி. அப்ப சொல்ற பதில தெரியுமா? சாதாரண ரோட்ல விட்டுட்டாங்க ஜாதி மதம் குலம் எல்லாத்தையும் மறந்து போய் ஓடி கூட தண்ணீர் போயிடுவாங்க. இஸ்லாமியான சவுதி எங்கேயோ வாழ்ந்த நாட்டோட ரோட்ல விட்டாங்க ஓடி தண்ணி விடணும். அவன் தண்ணி சுபஹானல்லாஹ் பெற்ற பிள்ளை தன்னுடைய கைப்பிடித்து வந்த மனைவி கணவன் அண்ணன் தம்பி நண்பன் கேட்கிற போது இவ்வளவு கஷ்டம். நம்ம சொல்ற பதிலு நீ தண்ணி கேட்கறீங்க நிச்சயமா அல்லாஹ் இந்த தண்ணீரையோ வேற எதையாவது தந்திருக்கிறானே அதை தவறு தந்து விட்டானே எவ்வளவு துப்பாக்கி பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதான் நம்முடைய வாழ்க்கை. இதற்காக வாழ்கிறோம். அப்ப நாளை மறுமையை கண் முன்னால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நம்ம கவலைப்பட்டோமா? அதனால சகோதரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நம்ம பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படை வளர்க்கக்கூடிய கல்வி சாப்பிட்டு ஏற்படுத்துங்க. இன்று கூட என்னோட ஒரு சகோதரர் ரசிகர் ஒரு
சிறு நல்ல வசதியான வாய்ப்புள்ளவர். அவர் சிறு வயதிலே சின்ன வயசு தான், ரொம்ப சின்னவர் தான். அவர் பள்ளிக்கூடல இவரும் பல சிரமங்கள் இருந்தாலும் அவருடைய பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு போட்டால் கூட அந்த ஸ்கூல் நடத்துறாரு. அது ஒரு 2-3 வருடம் வந்த பிறகு 4 5 போகும்போது தமிழ்நாடு சட்டத்துக்கு பிரச்சனை அதெல்லாம் சந்திக்கிறதுக்காக வேண்டிய சில விஷயங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க, ஏன் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க? அவர் நம்ம பிள்ளை அங்கே பார்க்கிற பிள்ளைகள் சுகமானாலும் இல்லை, சின்ன பிள்ளைகள். அவங்க சின்ன பிள்ளைகளே வீட்டுக்குள்ள போய் எப்படி போகணும், எப்படி வரணும், அவங்க ஆடை எப்படி சுகானதான் நம்ம கொஞ்சம் பாருங்க. தவிர கூட வீட்டை விட்டு வெளியே இறங்கினா பிள்ளை பார்க்க முடியல. அளவை நீ பாருங்க, யாரும் அளவை சொல்லப்படுமா? நம்ம யாரும் போடுறதே இல்லை. நம்முடைய மறைமாறு நம்முடைய பிள்ளைகள் சந்த அளவை வைத்து அதை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் முழுக்க போடுறான். அவன் எப்போ முழுக்க போட பார்க்கலாம். 24 சேலை கட்டுறான். உன் கடையில் போய் தைலத்தை எனக்கு எவ்வளவு நன்றி என் கொண்டாடி 50 பாருங்க. இவ்வளவு கேவலம் பாருங்க. அப்ப ஆடை எப்படி இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தை திட்டத்தில் ஆடை கையாண்டு கொள்ள வேண்டும். அப்ப குழந்தை பருவத்திலேயே ஆடை உணவு நடைமுறை எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சா போதும். அதுக்குள்ள என்ன படித்தாலும் இந்த உள்ள இந்த தாக்கம் ஏற்படாது. அதாவது சுசோதாசன் சொன்னாங்க, 5 வயசுலயே தொழில் பிள்ளைகள் தொழில் யோக, 10 வயசான அடிச்சு சொல், 7 வயசு யோக 10 அடிச்சு சொல்றாங்க. அந்த வயசு இருக்குத அதுதான் புரிந்து கொள்ளக்கூடிய வயது. ஆகவே அன்றைக்கு சகோதரர்கள் சிந்தி நல்ல நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஊருக்கான கூடியும் பல விஷயம் முயற்சி பண்றீங்க. எதையோ பல காசு சாதனை விஷயம் நல்ல விஷயம் இருக்கிறீங்க. ஆனா இதுதான் முக்கியமான வரக்கூடிய சந்ததி அவர் முஸ்லீம்களாக வாழ்வதற்கு என்ன தேவை, நம்ம நாட்டுக்கு படிக்க வரைக்கும் இதை படிக்க அங்க படிக்க முடியல, அங்க படிக்க முடியல. அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து சின்ன பிள்ளை வயசா வர்றான். நான் பாக்குறேன் 1 மணி நேரத்துக்கு படிக்கிறான். 6-7 6:45 வரைக்கும் வர்றான். இங்க நடக்குமா 6:45 வரைக்கும் வர்றான். வரல பார்த்து சொல்லிட்டே வர்றான். எப்படி என்ன சொன்னாங்க, நான் டியூஷனுக்கு போகணும். நீ மாவட்ட டியூஷன் ஆகும் என்ன அவரை போக சொல்லணும். 6:45 வந்து டியூஷன் கொடுக்கணும். ஆகவே சகோதரர்களை சிந்தித்து நல்ல கல்வி திட்டத்தை அனுப்பி போய் செய்யுங்க. எல்லாரும் ஏற்படுத்துங்க. அல்லாஹ் மூமின்களாக வாழ்கின்றா அந்த ஈமானத்தை நிஜத்தை வெறுத்து அல்லாஹ்வுக்காக வெறுத்து வாழ்வதையும் போராட்டம் சுற்றி வாழக்கூடிய வாய்ப்பு அல்லா தந்து அல்லாவுடைய அன்பையாவை பெற்று அவருடைய நிரந்தர சொந்தத்தை பிறகு பெருமக்களால் ஆக்கியவராக வாழ்க்கை யாரெல்லாம் மூமினாக முஸ்லீமாக வாழ்ந்த ஆண்டு மன்னித்து குராசி விளக்கி படித்து சொந்தத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாயாக வாக